சிக்கன் கிரேவி ஆகட்டும், மட்டன் கிரேவி ஆகட்டும், எதுக்கு வேணாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, கடலப்பருப்பு கொஞ்சம், வரமிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், வறுத்துக்கணும். வெறும் வாணலில் வறுத்துக்கோங்க, நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், திருவண்ண தேங்காய் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். தேங்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த வாணலில் இருக்கிற ஹீட்டே போதும். அதுக்கப்புறமா வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. கூடவே பூண்டு, 2 தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிட்டு வந்துட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கணும். உப்பு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கீரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த சமயத்தில் போட்டுருங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், அதையும் தூக்கி இதிலே போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதங்கணும், தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, புதினா இதை அதோடு போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். புதினாலாம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு தண்ணி விடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த சமயத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணின்னு எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமான குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி ஊற்றுறது வந்து சிக்கன் மட்டனுக்கு மட்டும் இப்படி இல்லை, நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.